வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. எக்ஸலண்ட்டான ஒரு டிசைனோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாருமே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிசைன், ரொம்ப ஈஸியாகவும் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடில் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் லைன்ஸை வரைஞ்சிருக்கேன். ஈக்வி டிஸ்டன்ஸில் பாபின் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கலரில் எம்ப்ராய்டரி நமக்கு வேணுமோ சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் சூஸ் பண்ணி, இந்த மாதிரி நம்ம நார்மல் மெஷின் எம்ப்ராய்டரி நிறையவே சொல்லியிருக்கேன் நான். பாபினில் த்ரெட் போட்டுக்கிறோம், மேலே நார்மல் த்ரெட்டு, பாபினில் எம்ப்ராய்டரி த்ரெட் போட்டுட்டு உள் பக்கமாக தையல் போட்டிங்கன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரியே டிசைன் வரும். அதில் அழகாக பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நெக் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அதையும் இதே மாதிரி எல்லோவில் பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த லைன்ஸ் எல்லாம் போடும்போது கரெக்டாக நெக் கட் பண்ணால் அந்த பைப்பிங் வச்சதும் என்ன டிஸ்டன்ஸ் வரும்னு பார்த்து பண்ணிக்கோங்க. அது நம்ம நெக்கோட விட்டை பொறுத்து. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். பா நெக்கு போட்டாச்சு, எல்லோ பைப்பிங், சாரி எல்லோ கலர். ஸோ கீழவும் அதே மாதிரி எல்லோ போட்டிருக்கோம். அண்ட் இப்போ சென்டரில் ஒரு சிம்பிள் டிசைன் பண்ண போகிறோம், ஒரு மினிமலாக பண்ண போகிறோம். ஹெவியாக வேண்டாம். இது டெய்லி வியர் சாரீஸ், பர்டிகுலர்லி காட்டன் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிந்தட்டிக்கும் நீங்கள் இந்த டிசைன் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வெறும் இந்த லைன்ஸ் போட்டு லிட்டில் பீட்ஸ் வச்சிங்கனாலே அதோட அழகு தனி தான். ஸ்லீவ்லேயும் பண்ணிக்கலாம். எவ்ரி சாரீ அதோட லுக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாறிடும் நம்ம பண்ணுற இந்த ஒர்க்னால. அதுக்கு நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 300 சாரீஸ் வேறு வேறு டிசைனில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நடுவில் ஃப்ளவர் போட போகிறேன். இந்த கம்மல் ஒர்க் மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் லைனில் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணேன் நான். ஒரு டார்க் எல்லோ ஒன்றும், அதுக்கப்புறம் ஐவரி, அதுக்கப்புறம் நார்மல் எல்லோ. இதை போட்டதும் அது ஒரு ரோஸ் ரொம்ப அழகாக 3Dயில் வந்திருக்கு. இப்போது அதே மாதிரி நம்ம சாட்டின் வச்சோம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சுருக்கேன். ஸ்டெம் ஸ்டிச்சில் லைன்ஸ் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக அந்த இலையெல்லாம் வர மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் வச்சு ஒரு ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஹெவியாக எதுவுமே பண்ணல. இதையே நீங்கள் க்ரௌடடாக நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வேறு லுக்குக்கும் கொண்டு போகலாம். நான் ரொம்ப சிம்பிளாக அந்த லைன்ஸ் ஹைலைட் ஆகணுங்கிறது என் மைண்டில் இருந்தது டிசைனை விட. பட் வெறும் லைன்ஸும் வேண்டாம், கூட கொஞ்சம் ஃப்ளோரல் டச் இருக்கணுங்கிறது ஃபீல் பண்ணதுனால சிம்பிளாக சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கும். அது இல்லாமல் நல்லாவும் வரும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிஷ் போன் ஸ்டிச் போட்டிங்கனாலும் போட தெரிஞ்சுன்னு அதுவும் போட்டுக்கலாம். நான் நார்மலாக உள்ளே குத்தி வெளியே எடுக்கிறோமே அந்த ஸ்டிச்சில் தான் இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன பீட்ஸ், எய்தர் பிளாஸ்டிக் பீட்ஸ் இல்லைன்னா மெட்டல் பீட்ஸ், அந்த கோல்டன் கலரில் இருக்கும். அது உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த லைனில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி த்ரெட்டும் எம்ப்ராய்டரி த்ரெட் நான் அந்த மல்டி கலர் இருக்கும் பாருங்கள், அது எடுத்தேன். லைட் எல்லோ, அந்த ஃபேட் ஆகிட்டே வரும் இல்லையா, எல்லோனா ஃபுல் எல்லோ இல்லாமல் ஒயிட்டு, லைட் எல்லோ, அப்படியே டார்க் எல்லோ ஆகும். அந்த மாதிரி எடுத்ததுனால அந்த ஸ்டிச் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கிள் கலர்லேயும் நீங்கள் போடலாம். பட் இந்த மாதிரி டபுள் ஷேடட் எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கினீங்கன்னா இந்த டிசைன் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். தி பெஸ்ட், simplest design, easiest design, cheapest design, I can say, more economic. அண்ட் வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும், வேலைக்கு போகிற எல்லா லேடிஸுமே இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோதான் டைம் பிடிக்கும், 1/2 an hour இந்த டிசைனை பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் மெட்டீரியல்ஸும் அவைலபிள் மெட்டீரியல்ஸ். என்ஜாய் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். பாய்.